இன்று சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 500 ml மில்க் எடுத்துக்கிறேங்க. அது நல்லா சுண்டை காய்ச்சி 300 ml மாற்றிக்கங்க. 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கங்க. ஒரு சாக்லேட் பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு சாக்லேட் பிஸ்கெட் பேக்கெட் இருந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இந்த 3 பொருளை வச்சு ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு வீட்டிலே கொடுத்துடலாங்க. இப்போ பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துலாங்க. இந்த மாதிரி கையாலே உடச்சி பிஸ்கெட் எல்லாம் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் சேர்த்துடுங்க மிக்ஸி ஜாரில். அதோட 3/4 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது காய்ச்சி ஆறிய பாலை இதில் சேர்த்துக்கங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் திருப்பியும் அரைச்சிக்கங்க. நல்லா நுர வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கங்க. அப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கங்க. பாக்ஸில் மிக்ஸியில் அடித்த ஐஸ்கிரீம் மிக்ஸை அப்படியே நுரையோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் 8 to 10 hours நீங்கள் வச்சுடுங்க. நான் ஒரு 10 மணி நேரம் வச்சேன். 10 மணி நேரம் கழித்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வெறும் ஒரு 3 பொருளை வச்சு நீங்கள் வீட்டிலையே பசங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.